வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ரினோனுடைய டஸ்டர், இந்தியானுடைய ஃபர்ஸ்ட் மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற இந்த செக்மெண்ட், அந்த கேட்டகரியை ஆரம்பிச்சு வச்சதே இந்த ரினோனுடைய டஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பேசிக்கா ரினோ அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு ஆட்டோமேக்கர். இன்னைக்கு தேதிக்கு ரினோனுடைய கார்ஸ் லைன் அப்ல இந்த குவிட், அதுக்கப்புறம் ட்ரைபர், அப்புறம் கைகர், இந்த மாதிரியான கார்ஸ் தான் இன்னைக்கு அவங்களுடைய லைன் அப்ல இருந்துகிட்டு இருக்கு. பட் ஒரு காலத்துல டஸ்டர் மாதிரியான ஒரு அசைக்க முடியாத ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருந்தது. ரினோ அஸ் அ பிராண்டா பார்த்தோம் அப்படின்னா 2008 காலகட்டத்தில் அவங்க வந்து இந்தியாவில் அவங்களுடைய சேல்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து மஹேந்திரா கூட ஒரு அலையன்ஸ்ல லோகன் அப்படிங்கிற காரை தான் வந்து லான்ச் பண்றாங்க. பட் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ரினோவும் நிசானும் தான் அவங்களுடைய அந்த பார்ட்னர்ஷிப்ல ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் ரினோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்தப்போ மஹேந்திரா கூட தான் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தொடங்கிச்சு. அண்ட் வேர்ல்டு வைடா பார்த்தோம் அப்படின்னா லோகன் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். பட் என்னமோ தெரியல, அந்த பாக்ஸி ஷேப் அப்படிங்கிறது நம்ம இந்தியன்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவா படலையோ என்னமோ தெரியல. ஆனா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார். அண்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஜின், அதுவும் வந்து இந்த டஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த K9K அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸான டீசல் இன்ஜின் தான். பட் அந்த டைமில் லோகனில் வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி தான் அந்த இன்ஜினை போட்டிருந்தாங்க. பட் அதனாலேயே என்னவோ அந்த ப்ரைஸிங் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவாக கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. பட் இந்த டஸ்டர் வரும்போது இந்த K9K இன்ஜினை வந்து அவங்க இந்தியாவிலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ரினோ வந்து ஃபர்ஸ்ட் மஹேந்திரா கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ லோகன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த லோகனை வந்து ரீபேஜிங் பண்ணி மஹேந்திரா வந்து வெரிட்டோ அப்படின்ற நேமில் அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா அது ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரினோவும் நிசானும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரகடமில் அவங்களுடைய ரினோ நிசான் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து போட்டாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருந்து அவங்க செஞ்சது ரினோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி குவிட்ல இருந்து அவங்களுடைய லைனப் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ரினோ வந்து அவங்களுடைய லைனப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ரினோவை ஒரு ப்ரீமியம் பிராண்டாக தான் பொசிஷன் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனாலேயே கோலியோஸ் மாதிரியான காரெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா நிசானுடைய மைக்ராவை ரீபேட்ச் பண்ணி பல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் இந்த வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அவங்க நினைச்ச மாதிரி அந்த ரினோ அப்படிங்கிற பிராண்டை வந்து மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கல. அப்படி ரினோவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் நம்ம இந்தியன்ஸுடைய மைண்ட்ல ரினோ அப்படிங்கிற அந்த பிராண்டை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னா இந்த டஸ்டர் தான் சொல்லணும். இந்த டஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ 2010 முதல்ல வேர்ல்டு வைடா இந்த டஸ்டர் அப்படிங்கிற இந்த காரை வந்து அவங்க வந்து லான்ச் பண்றாங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது ரினோ டஸ்டர் அப்படிங்கிறத விட வெளிநாட்டுல எல்லாம் டாஷியா டஸ்டர் அப்படிங்கிறது தான் அது வந்து தெரிஞ்ச ஒரு நேமா இருக்கும். ஆக்சுவலி டாஷியா அப்படிங்கிறதும் ரினோனுடைய ஒரு சப்சிடரி தான், ஒரு ரொமானியன் ஒரு கம்பெனின்னு வைங்களேன். ஸோ அந்த டேஷியா வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறதுனால ரினோ அப்படிங்கிற பேட்சிங்கில் இந்த டஸ்டர் காரை வந்து நம்ம ஊரில் சேல் பண்ணாங்க. அண்ட் டஸ்டர் அப்படிங்கிற நேமில் இந்த கார் வந்து உங்களுக்கு லாட்டின் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன், ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இந்த காரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ரொம்பவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. நான் சொன்ன மாதிரி ரினோவும் நிசானும் அந்த அலையன்ஸில் வந்து அவங்க ஒரு பிளான்ட் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி டஸ்டரை வந்து அவங்க நிசான்லையும் ரீபேட்ச் பண்ணி நிசான் டெரனோ அப்படிங்கிற நேம்ல ஒரு காரும் வந்தது. ஆனா இந்த ரீபேட்சிங் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிராண்ட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து ஹெவியா சக்சஸ் ஆகும். பட் அதே இதை வந்து ரீபேட்ச் பண்ணி வேற பிராண்ட்ல கொடுத்தோம்னா அந்த அளவுக்கான ரீச் அப்படிங்கிறது அதுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரினோ நிசானே எடுத்துக்கலாம். ரினோல டஸ்டர் வந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஆனா நிசான்ல டெரனோ அந்த அளவுக்கு சக்சஸ் இல்லை. பட் அதே இது நம்ம மைக்ரா அண்ட் பல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிசான்ல மைக்ரா வந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஆனால் ரினோவில் பல்ஸ் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, மக்களுடைய மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு இதனுடைய ஐடியா ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனவே இந்த டஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி லோகனுடைய பிளாட்ஃபார்மில் செய்யப்படுறது தான் இது. இதை வந்து டாஷியானுடைய B0 அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு மோனோகோக் சேசிஸில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2012 காலகட்டத்தில் இதை லான்ச் பண்ணாங்க. 2012 2022 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸா இந்த டஸ்டர் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல சேல்ஸ்ல இருந்தது. எஸ், மார்ச் 2010 ஜெனீவா ஆட்டோ ஷோல இந்த டஸ்டரை வந்து அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணி அன்வீல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவுக்கு வர்றதுக்கு 2 வருஷம் எடுத்துருச்சு. 2012 ஜூலை 4 தான் இந்த காரை வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. அண்ட் வேர்ல்டு வைடா இந்த டஸ்டர் கார் வந்து ஒரு 3 ஜென்ரேஷன்ஸா பார்த்துருக்கு. பட் நம்ம ஊர்ல இந்த ஒரு சிங்கிள் ஜென்ரேஷனையே 10 வருஷமா ரினோ வந்து ஓட்டி தள்ளிட்டாங்க. பட் வேர்ல்டு வைடா பார்த்தோம்னா 2012 இருந்து 17 காலகட்டம் வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்
ஜென்ரேஷன் அப்படிங்கிறதும் 2017 23 வரைக்கும் செகண்ட் ஜென்ரேஷனும் 2023 இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வேர்ல்டு வைடாக. ஸோ தேர்ட் ஜெனரேஷனும் இப்போவும் சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம ஊரில் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ 2024 காலகட்டத்தில் அந்த தேர்ட் ஜென்ரேஷன் டஸ்டரை வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா டாக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த தேர்ட் ஜென் டஸ்டரை இந்தியாவுக்கு கொண்டு வர ப்ராசஸில் ரினோ இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. பட் என்னதான் இந்த ஒரு ஜென்ரேஷனை மட்டுமே நம்ம இந்தியாவில் பார்த்துருந்தாலும் இந்த டஸ்டரில் நிறைய ஐட்ரேஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இன்க்ளூடிங் இந்த டஸ்டரில் 4 வீல் டிரைவ், அதாவது ஆக்சுவலாக இது 4 வீல் டிரைவ்னு சொல்ல முடியாது, ஒரு ஆல் வீல் டிரைவ் செட்டப், ஒரு லோ ரேஞ்ச் இல்லாத ஒரு 4 வீல் டிரைவ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது 2014 லான்ச் பண்ணி 2020 டிஸ்கண்டினியூவும் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கிள் வந்து டஸ்டரில் கொஞ்சம் ஒரு ரேரான மாடல்னே சொல்லலாம். எல்லாருமே அந்த ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கிளை அந்த அளவுக்கு விரும்பி வாங்கல. பட் அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதில் கிரால் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வந்து கிரால் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு ஸ்டீப் ஏறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டீப் இன்க்ளைனை வந்து இறங்குறதா இருக்கட்டும், அந்த கிரால் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும் அந்த ஆல் வீல் டிரைவ் வெர்ஷனில். அண்ட் இன்னைக்கு நாம இந்த டஸ்டரை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்டியர் ஆட்டோவில் தான் சேலுக்கு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இந்த டஸ்டரை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த டஸ்டர் வாங்கக்கூடிய ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா அவங்களுடைய நம்பர் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த காரோடைய பிளாட்ஃபார்ம் வந்து டேஷியனுடைய அந்த B0 பிளாட்ஃபார்ம் லோகனை பார்த்தா அதே பிளாட்ஃபார்ம்னு சொன்னேன் இல்லையா. பட் இதனுடைய இன்ஜின் ஸ்பெக்ஸை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டஸ்டர் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இந்தியாவில் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இந்த இன்ஜின் தான். இந்த K9K அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜின். நம்ம ஸ்விஃப்ட்லேருந்து புண்டோ வரைக்கும் ஒரு 1.3 லிட்டர் மல்டிஜெட் இன்ஜின் ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, ஃபியட் சோர்ஸ்டு இன்ஜின். அதை வந்து எல்லா கார்லையும் போட்டு கொடுத்தாங்கல்ல. அந்த மாதிரியான ரினோ நிசான் கார்ஸில் நிறைய கார்ஸில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு யூனிவர்சலான ஒரு இன்ஜின் தான் இந்த K9K அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின். இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் வந்து ஒரு 2 ஸ்பெக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 85 PS பவர்லையும் ஒரு 110 PS பவர்லையும் 2 டியூனிங் செட்டப்பில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 டியூனிங்ல உங்களுக்கு வந்து 84 bhpலையும் 108.5 bhpலையும் 2 இதில் கிடைக்கும். அண்ட் 248 Nm டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அந்த 85 PS பவர் இருக்கிறதுக்கு ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும், அதே மாதிரி இந்த 110 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடவும் கொடுத்தாங்க. அண்ட் அதே டைமில் ஒரு 2017-18 காலகட்டத்தில் ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் இந்த 110 PS இன்ஜினுக்கு இந்த EasyRனு பேஜிங் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து அவங்க ஈஸியர் அப்படின்னு சொல்லி ரெனோ வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த AMT கியர் பாக்ஸோட பேர் பண்ணி இந்த இன்ஜினை கொடுத்துருந்தாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது அந்த 110 PS இருக்கக்கூடிய அந்த K9K இன்ஜின் வித் அந்த AMT கியர் பாக்ஸோட இருக்கக்கூடிய டஸ்டர். அண்ட் இந்த டீசல் இன்ஜின் போக 2012 அவங்க வந்து ஒரு 1.6 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோடவும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நிசான் சோர்ஸ்டு ஒரு பெட்ரோல் இன்ஜின், ஒரு ஜாப்பனீஸ் சோர்ஸ்டு இன்ஜின் வைங்களேன். ஸோ அதனுடைய பவர் அவுட்புட் வந்து உங்களுக்கு 102 bhpயும் 143 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த ஃபேஸ் லிஃப்ட் டைமில் வந்து அது 1.6 லிட்டர்லேருந்து ஒரு 1.5 லிட்டராக கன்வெர்ட் பண்ணாங்க. பட் பவர் அவுட்புட் வந்து சிமிலராக தான் இருந்தது. அண்ட் இந்த டஸ்டருடைய இன்ஜின்ஸில் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, 2020 காலகட்டத்தில் அந்த BS6 நார்ம்ஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போது இந்த டீசல் இன்ஜினை வந்து ரெனோ வந்து தூக்கி போட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மெர்சிடஸ் சோர்ஸ் 1.3 லிட்டரில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க, இந்த டஸ்டர் காரனுடைய சேல்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, இந்த டீசல் இன்ஜினில் தான் வந்துச்சு. ஸோ இந்த இன்ஜினை அவங்க வந்து BS6 கம்பேட்டபிளாக அவங்க வந்து கொண்டு போயிருக்கணும். பட் அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த டஸ்டர் காரை BS6 வந்து கொன்னுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம 2025 காலகட்டத்தில் இந்த 2017 மாடல் டஸ்டரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பானட்டு கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரட். இன்னைக்கு இந்த காரை விட ஒரு ஹை பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்ஸில் கூட இந்த ஸ்ட்ரட் அசம்பிளி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியல. பானட்டுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரட் அசம்பிளியை ஒரு காஸ்ட் கட்டிங்காக தான் மேனுஃபேக்சரர்ஸ் பார்க்குறாங்க. பட் அன்னைக்கு வந்து ரினோ அதை போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பானட்டு கீழே நம்மளால் இன்சுலேஷன் பார்க்க முடியுது. அண்ட் ஃபயர் வால்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஃபுல்லி ஆக்குபைடு இன்ஜின் கேபின் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பட் மெக்கானிக் பர்ஸ்பெக்டிவ்ல எந்த அளவுக்கு இந்த இன்ஜின் வந்து ஒரு ஈஸியாக ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா என்னுடைய மெக்கானிக் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து இதில் ஒரு சின்ன வேலை பார்க்கணுன்னாலும் நிறைய விஷயங்களை கழட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு செட்டப்பில் தான் வந்து இந்த இன்ஜினை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் எனிவே இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ரிலையபிளான இன்ஜின், அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. அண்ட் என்னதான் ஸ்ட்ரட் இருந்தாலுமே கூட பானட் வந்து கொஞ்சம் ஹெவியான பானட் தான். ஸோ
அதில் வந்து எந்த வித ஒரு காம்ப்ரமைஸும் அன்னைக்கு பண்ணலை. அண்ட் மெட்டலோடைய திக்னஸும் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். அடுத்ததான் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் டீடைல்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஷியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நிறைய கட்ஸ் அண்ட் கிரேசஸோடவோ இல்லை ஒரு ஃப்ரண்ட் ஸ்லோப்பிங்காக இருக்க மாதிரியான ஒரு ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சரோ எதுவும் கிடையாது. இது வந்து ப்ராப்பராக ஒரு ரெட்ரோ ஸ்டைல்னு சொல்லலாம். இந்த ஒரு ஸ்கொயர் டூமுக்கு பதிலாக ஒரு ரவுண்ட் டூம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஓல்டு 70s லுக் வந்து கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் கிடைக்கும். எனிவே இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் டஸ்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கிரில்லும் ஹெட்லைட் செட்டப்பும் மாறி இருக்கும். 2012 இது ரெண்டும் வேற ஒரு டிசைனில் இருந்தது. பட் அதுக்கப்புறமா 2017 காலகட்டத்தில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஒரு ஹாலஜன் யூனிட் தான். பட் 2019 கிட்டக்க ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்தது. அந்த டைமில் ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப்பும் உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எலோடவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பாட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருந்தாங்க. வித் கன்சீல்டு இண்டிகேட்டர் செட்டப்போடவே வந்துடுது. அண்ட் அப்படியே நம்ம கிரில்லுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 2 ஸ்லாட் கிரில் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனில். வித் சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் ரினோனுடைய அந்த டைமண்ட் லோகோவோட வருது. அண்ட் ஒரு குரோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த குரோமை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது என்னவோ தெரியல, நம்ம இந்தியன்ஸுக்கும் இந்த குரோமுக்கும் வந்து எந்த அளவுக்கு ஒரு பந்தம் இருக்குன்னு தெரியல. ஏன் அப்படின்னா 2012 காலகட்டத்தில் இந்த டஸ்டரை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது ரினோ வந்து ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் வந்து உள்ளே போட்டிருந்தாங்க. அதர் கண்ட்ரீஸில் இந்த கார் சேல்ஸில் இருக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர் வந்து உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருந்தாங்க, பாடி கலர் பம்பர்ஸ் இல்லை. அண்ட் அது போக குரோம் விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த காரில் இல்லாமல் இருந்தது. பட் இந்தியாவில் அவங்க கொண்டு வரும்போது நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணாங்க. அப்படி இந்தியன்ஸ் வந்து குரோமை வந்து ரொம்பவும் விரும்புகிறாங்க. குரோம் கொடுத்தா தான் வந்து இந்த காரினுடைய சேல்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சோ ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் விளைவாக வந்தது தான் இந்த குரோம் பார்ட்ஸ் எல்லாமே. அண்ட் பாடி கலர் பம்பர்ஸும் வந்து நமக்கு அதனால தான் கிடச்சிது. அண்ட் இன்டீரியர்லேயும் வந்து சென்டரில் தான் வந்து இந்த பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க சென்டர் கன்சோலில். பட் அது வந்து நம்ம இந்தியன்ஸ் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. டோரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதையும் வந்து டோருக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் அது போக மெக்கானிக்கல் சைடில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டர் சைடுக்கு கொண்டு வந்தாங்க. முக்கியமாக இந்த ரியர் சஸ்பென்ஷனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க இந்தியன் ரோட்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி. அவ்வளோ தாட் ப்ராசஸ் உள்ளே போனதுக்கு அப்புறமா நமக்கு வந்த டிசைன் தான் இது. எனிவே இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏர் வென்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஹனிகோம் டிசைன் ஒன்று இருக்குது. அது கீழே உங்களுக்கு லைசன்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் அது கீழே ஏர் டேம் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஆஃப் ரோடர் காரில் வந்து இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரண்ட் பம்பரை வந்து கொஞ்சம் அப்படி கர்வேச்சரோட ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரோட இந்த பம்பர் இருக்குது. அண்ட் அது கீழே உங்களுக்கு இந்த சில்வர் கலரில் ஒரு பெரிய சைஸில் ஒரு பாட்டம் பம்பர் ஸ்கிட் பிளேட் மாதிரி தான். பட் ஒரு பாட்டம் பம்பரே ஒரு சில்வர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏர் டேம் வந்து உங்களுக்கு ஒரு ஹனிகோம் ஒரு ரீடிசைன்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் ஃபாக் லேம்ப்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு பிளாக் மசிலும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த டஸ்டருக்கு ஒரு ப்ராப்பரான எஸ்யூவியோடைய லுக் கொடுக்கணுன்றதுனால ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் பானட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான பானட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு இந்த பா மாதிரி டிசைன் வந்து ஒன்று வருது. ஒரே ஒரு டிசைன் கர்வ் ஒன்று இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே இப்படி வந்து அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக போய் பானட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி உங்களுக்கு இங்கே முடியுது. ஸோ ஒரே ஒரு டிசைன் க்ரீஸ் மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. அதர்வைஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டான பானட் அண்ட் இந்த விண்ட்ஷீல்டு வைப்பருக்கான இந்த வாஷர் வந்து பானட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது RXZ அப்படிங்கிற ஒரு டாப் அண்ட் வேரியன்ட். ஆக்சுவலாக இதில் வந்து RXE, RXL, RXT, RXZ அப்படின்னு 4 மேஜரான வேரியன்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது RXZ அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியண்ட்டில் AMT வெர்ஷன். அண்ட் இந்த டஸ்டருடைய ஒரு முக்கியமான டிசைன் டீட்டெயிலிங், ஒரு முக்கியமான ஒரு பியூட்டி அப்படிங்கிறது இந்த சைட் பிரசன்ஸ்ல தான் இருக்கு. இந்த டஸ்டர் லான்ச் ஆகிற டைம்ல நம்ம இந்தியாவில் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிறதே இல்லை. இந்த டஸ்டர் தான் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கான்செப்டையே இந்தியாவில் லான்ச் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹோண்டானுடைய CR-Vல பார்த்துருக்கோம் அந்த ஒரு செக்மெண்ட். பட் இருந்தாலுமே கூட ஒரு மாஸ் மார்க்கெட்டில் ஹெவி சேல்ஸை பார்த்தது அப்படின்னா அந்த டஸ்டர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கார்பியோ மாதிரியான கார்ஸ் அண்ட் மோனோகோக்கில் ஒரு எஸ்யூவி அப்படின்னா நம்ம வந்து மஹிந்திரானுடைய XUV 500 பார்த்தோம். அதுவும் இந்த டஸ்டர் ரிலீஸ் ஆன சிமிலர் டைம் பீரியட்ல ரிலீஸ் ஆன ஒரு வெஹிக்கிள் தான். பட் மேட்டர் என்ன அப்படின்னா உங்களுக்கு 7 சீட்டர் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 சீட்டர் இருந்தால் போதும். ஒரு எஸ்யூவினுடைய ஒரு லுக் அண்ட் ஃபீல் அந்த ஒரு டிரைவிங் ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அன்னைக்கு இல்லாமல் இருந்தது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுச்சு இந்த டஸ்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஸ்யூவி ப்ரெசன்ஸை இந்த சைட் லுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு ப்ராமினென்ட்டான விஷயம் அப்படின்னா இந்த வீல் ஹான்ச்சஸ் தான். இவ்வளோ ஒரு ப்ராமினென்ட்டான ஹான்ச் வந்து அன்னைக்கு எந்த வெஹிக்கிள்ஸ்லையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ல இருந்து தனியாக அப்படியே ப்ரொட்ரூட் ஆகி வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்.
யூஸ்வலாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் டாடா சியராலெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஹான்ச் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க அந்த ஒரு பல்கி ஃபீலிங் கொடுக்கறதுக்காக. பட் இதில் வந்து உங்களுக்கு மெட்டல்லையே இந்த இவ்வளோ பெரிய ஹான்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்துடுறது. ஸோ இதனால் என்ன அப்படின்னா இந்த பேஸ் மாடல் வந்து இந்த ஸ்டீல் வீல்ஸோடு வாங்குறவங்க நல்ல ஒரு ப்ராடான அலாய் வீல்ஸ் போட்டு கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரியான அந்த ஸ்பேசஸ்லாம் போட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த டஸ்டருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே இருந்துச்சு. கேங் ஆஃப் டஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜுமே இருந்துச்சு, இப்போவுமே இருக்குது. பட் எவ்வளோ பேர் அதில் இன்னுமே அந்த டஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. எனிவே, ஸோ இந்த சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த வீல் ஹான்ச்சஸ் வந்து ரொம்பவும் ஒரு ப்ராமினெண்ட்டான ஃபீச்சர். அண்ட் அது போக இந்த சைட் ஹேண்டில்ஸ் ஒரு புல்லப் டைப்பில் இருந்தாலுமே கூட இது வந்து இந்த காருக்கு ப்ராப்பராக சூட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவ்வளோ பெரிய காருக்கு ஒரு சின்னதாக க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு சைட் மிரர், இது வந்து டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மோட்டரைஸ் மிரர். அண்ட் இந்த மிரர்லேயே உங்களுக்கு இண்டிகேட்டர்னுடைய இந்த சைட் லேம்பும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு லோயர் வேரியன்ஸில் இந்த இடத்துல வரும் உங்களுக்கு இண்டிகேட்டர் ப்ரொவிஷன், பட் அது வந்து இதில் பேஜிங்காக மாற்றிட்டாங்க. RXZ அப்படிங்கிற வேரியன்ட் பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று இந்த வீல் ஹான்ச்சில் இருக்கக்கூடிய இந்த வீல் கிளாடிங், ஆக்சுவலாக இது வந்து டாப் எண்டில் வந்துச்சு, ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து ஆக்சஸரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான இந்த வீல் கிளாடிங் வந்து ரெனோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஆடட் லுக் அப்படிங்கிறத கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அது போக இந்த ரன்னிங் போர்டில் வந்து ஒரு சில்வர் ஆக்சென்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபைபர் போர்ஷன் தான், பட் இருந்தாலுமே இந்த காரினுடைய அந்த டிசைனை வந்து கண்டிப்பாக இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் சைடில் உங்களுக்கு வந்து இந்த டோர்ஸில் டஸ்டர்னுடைய ஸ்டிக்கரிங் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெனோ வந்து அவங்களுடைய கார் டோர்ஸில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கரிங் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனலாக கொடுப்பாங்க. இது வந்து ஈவன் இன்னைக்கு நம்ம கைகரில் இருக்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியும். அதில் வந்து டர்போ அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கும் டர்போ கார்ஸில். ஸோ இந்த மாதிரி சைட் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது அவங்களுடைய SUV கார்ஸில் ஒரு ப்ராமினெண்ட்டான விஷயமா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அது போக இந்த விண்டோ லைன்ஸ் பார்த்தீங்களா, ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய விண்டோஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு. இதனால் என்ன ஆகும், உங்களுக்கு வெஹிக்கிளில் உள்ள DLO அந்த டே லைட் ஓப்பனிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது 5 சீட்டர் தான். ஃப்ரண்ட் 2 டோர்ஸுக்கு பின்னாடி நமக்கு இந்த ரியர் குவார்டர் பேனலில் இவ்வளோ பெரிய ஒரு மிரர் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த டஸ்டர் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளில் நமக்கு வந்து ஃபோர்டு வந்து EcoSport லான்ச் பண்ணியிருந்தாங்க. EcoSportை பொறுத்த வரைக்கும் sub 4 மீட்டரில் வரக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர் SUV அப்படின்னு சொல்லலாம். பட் டஸ்டர் வந்து sub 4 மீட்டர் கிடையாது, 4.3 மீட்டர்ஸ் லெங்த் இருக்கக்கூடிய ஒரு கார். ஆக்சுவலி EcoSportக்கும் டஸ்டருக்கும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டீரியர் ஸ்பேசிங் அப்படிங்கிறது EcoSportை விட டஸ்டரில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் பூட் ஸ்பேஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது ஒரு விஷயம்தான் இந்த EcoSportக்கும் டஸ்டருக்கும் இருந்த ஒரு மேஜரான ஒரு காம்படிஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே நம்ம ரூஃபுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராமினெண்ட்டான இந்த ரூஃப் ரெயில்ஸ், ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனலான ரூஃப் ரெயில்ஸ் தான். ஒரு அலுமினியமில் இருக்கிற மாதிரியான ஒரு பீஸ், அதுலேயும் வந்து டஸ்டர் அப்படிங்கிற அந்த பேஜிங் இருக்குது. ஸோ இது மேலே வந்து பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான நிறைய கார்ஸ் இமேஜஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டர்டியான ஒரு ரூஃப் ரெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ரேடியோக்கான ஆண்டனா வந்து உங்களுக்கு இந்த சென்டரில் ஒரு லெங்க்த்தாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டர்பி ஆண்டனா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிப்டு ரூஃப் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஃப்ளாட்டான ரூஃப் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக சைட் டிசைனில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஷோல்டர் லைனோ அந்த மாதிரி இந்த டிசைன் க்ரீசஸ் அப்படிங்கிறது கொடுக்கல, அதர் தான் இந்த 2 வீல் ஹான்ச்சை தவிர. அண்ட் அது போக உங்களுக்கு வந்து இந்த அலாய் வீல்ஸ், இது வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலுங்கிறதுனால இந்த பிளாக் அலாய் வீல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டில் உங்களுக்கு ஒரு சில்வர் கலர்ட் அலாய் வீல்ஸ் தான் வரும். இது வந்து R16 அலாய் வீல்ஸ். டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 215/65 R16 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 போல்ட் அலாய்ஸு. ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டிஸ்க் பிரேக்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா லெங்த் வந்து உங்களுக்கு 4.3 மீட்டர்ஸும், விட்த் வந்து உங்களுக்கு 1.8 மீட்டர்ஸும், அதே மாதிரி உங்களுக்கு ஹைட் வந்து 1.6 மீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 2.6 மீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2.6 மீட்டர்ஸ் வீல் பேஸ் இருக்கிறதுனால இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்பவும் பெட்டராக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இது ஆல் வீல் டிரைவ்லையும் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஸோ ஆஃப் ரோட் போகிறதுக்கான அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு SUVக்கு போதுமான அளவு தான். இன்றைக்கும் இந்த 210 mm தான் ஒரு ப்ராப்பரான SUVஸும் வந்துட்டு இருக்கு. அண்ட் அப்படியே நம்ம ரியர் டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரியர் ப்ரொஃபைல் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் அவுடேட்டடான டிசைன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் லுக் இருக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டஸ்டர் வந்து ஏமாற்றம் அப்படிங்கிறத கொடுக்காது. அண்ட் இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த டெயில் லேம்பும் வந்து ரீவேம்ப் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதா, இந்த ஒரு S ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு டெயில் லைட் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் உங்களுக்கு LEDயில் வரும், மற்றதெல்லாம் ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த டெயில் லேம்போட சேர்ந்த மாதிரி இந்த
மெட்டலில் இந்த ஒரு ஹம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த பூட் டோருக்கு. அண்ட் இங்கே ரினோனுடைய அந்த டைமண்ட் பேஜிங் க்ரோமில் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பெரிய க்ரோம் பீஸ் ஒன்று இருக்குது, அதில் தான் டஸ்டர் அப்படிங்கிற பேஜிங் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல DCI ECR அப்படிங்கிற இன்ஜின் அண்ட் உங்களுக்கு வந்து AMT கியர் பாக்ஸ்க்கான அந்த ஒரு பேஜிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருந்தாங்க இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில். அந்த கேமராவை இந்த இடத்துல கொண்டு போய் மறைச்சி வச்சுருக்காங்க, தெரியுதா? அண்ட் அது போக ரியர் விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு வைப்பர், வாஷர், அதுக்கப்புறமா டிஃபாகர் லைன்ஸோட வந்துருது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியர் ஸ்பாய்லர் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. அண்ட் ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கலர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு சில்வர் கலர்டு ஸ்கிட் பிளேட் இருக்குது அண்ட் பாடி கலர்ட் பம்பர் கொடுத்துருக்காங்க. அது போக கொஞ்சம் பிளாக் இன்சர்ட்ஸும் அங்கங்கே இருக்குது. அண்ட் ரியருக்கு வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் இந்த இடத்துல உங்களுக்கு கன்சீல் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டாப் எண்டில் உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸும் ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சைலன்சர் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. அண்ட் அண்டர் சேசி பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டெப்னி வீல் வந்து உங்களுக்கு அண்டர் சேசியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து இந்த போல்ட்டை நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லைனாக அப்படி கீழே இறங்கும் இனோவாவில் இருக்கிற மாதிரி. அண்ட் சாரி, 2 பார்க்கிங் சென்சார்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக 3 பார்க்கிங் சென்சார் இருக்குது. இங்கே சென்ட்ரலையும் ஒரு பார்க்கிங் சென்சாரை மறைச்சி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பூட் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. சாவி போட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பூட் டோருக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம பிடிச்சி இழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டிலும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பார்சல் ட்ரே இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பிளிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மேலே தூக்குது, அது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பார்சல் ட்ரே இருக்குது. அண்ட் இந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 475 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரியர் சீட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பார்சல் ட்ரைவை தூக்கிட்டோம் அப்படின்னா 1600 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு சாமான் மொத்தத்தையும் இதிலேயே வந்து அடக்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான ஒரு பெரிய பூட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இது வந்து பூட் லிப்பு வந்து கொஞ்சம் ஹை தான், பட் ஒரு ஃப்ளாட்டான பூட் ஃப்ளோர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய திங்ஸ் வந்து அகாமடேட் பண்ணும். அண்ட் இந்த பூட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷனும் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மேட்டுக்கு கீழே ஃப்ளாட் ஃப்ளோர் தான் இருக்குது. ரிப்டு ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க ரிஜிடிட்டிக்காக. ஸோ ஸ்டெப்னி வீல் வந்து உங்களுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான போல்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த போல்ட்டை நீங்கள் சுற்றுறீங்கன்னா வீல் வந்து கீழே இறங்கும். எனிவே போட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் இன்னொன்று, இது வந்து ஒரு யூரோப்பியன் பேஸ்டு கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபியூவல் லெட் வந்து வெஹிக்கிளோடைய ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வெஹிக்கிளுக்கு இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த டீசல் டேங்க்குக்கான அந்த ஓப்பனிங் லெட்டு. சரி வாங்க, அப்படியே ரியரில் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஒரு வைட் ஓப்பனிங்கான ரியர் டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டோர் பார்த்தீங்களா, அண்ட் மேலே வரைக்கும் அந்த ரூஃப் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி அப்படியே டோர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்டெப்பில் ஓப்பன் ஆகுது இந்த டோரு. அண்ட் இந்த டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து 2 கலர் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு பிளாக்கும் ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரும் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இந்த கைப்படுற இடம் மட்டும் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டபுள் ஸ்டிச்சிங்கோடு இருக்குது. பட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேப்ரிக் கொடுத்துருக்கலாம் இந்த எல்போ படுற இடம். பட் அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. டோரை கிராப் பண்ணுறதுக்கான கிராப் ஹேண்டில் இருக்குது. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து 1 டச் அப் அண்ட் டவுன் வந்து 4 விண்டோக்குமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர் வந்து உங்களுக்கு குரோமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் வாட்டர் பாட்டிலுக்கான ப்ரொவிஷனோ மேகசின் ஹோல்டரோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல. ஒரு சின்ன எர்கனாமிக் ஃபெயிலியர்னு சொல்லலாம். அண்ட் உள்ளே உட்காந்து பார்த்துருவோம் இன்க்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பெரிய அப்பச்சர் இருக்கக்கூடிய ஒரு டோர் இருக்கிறதுனால தலையெல்லாம் மைண்ட் பண்ணி உட்காரணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி இருக்கிறவங்க கூட தலையை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம். அண்ட் அதே மாதிரி இது வந்து நம்ம நிற்கிற ஹைட்லேயே அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பள்ளத்தில் உட்கார மாதிரியும் இல்லை, ஒரு ஸ்டெப் ஏறி உட்கார்ற மாதிரியும் இல்லை. ஸோ நிற்கிற ஹைட்லேயே அப்படியே உட்காரதுனால ஈஸியாக உட்காரலாம். எல்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ட்ராவல் பார்ட்னராக இருக்கும். அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷனில் தான் நான் உட்காந்துருக்கேன். அப்படி இருந்துமே வந்து நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. அண்ட் ஒரு 3 பேர் வந்து கண்டிப்பாக தாராளமாக உட்காரலாம். நல்ல ஒரு விட்த் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு டைட் ஃபிட்டாக இருந்தாலுமே 3 பேர் அப்படிங்கிறது லாங்கு கூட ஒரு அகாமடேட் பண்ணி உட்காரக்கூடிய ஒரு சீட்ஸ் தான் இது. அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் பேசஞ்சருக்கு ஒரு ஹம்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அண்ட் அதே மாதிரி 2 பேர் தான் போகிறீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸோட இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரிக்ளைன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். லைட்டாக ஒரு அப்ரைட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனிவே அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை, ஓகே தான். நான் வந்து 3 பேர் உட்காரலான்னு சொன்னதுக்கு இந்த சீட்டும் வந்து முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அது பெஞ்ச் சீட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்கூப் அவுட்
சீட்ஸாக இருந்தது அப்படின்னா 2 பேர் உட்காரத்துக்கு கம்ஃபர்ட்டாக பண்ணியிருப்பாங்க. சென்டரில் ஒரு ஹம்ப் இருக்கும். ஸோ அதனால் 3வது பேசஞ்சர் உட்காரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் பெஞ்ச் மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால 3 பேர் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் ரொம்ப பெருசு இல்லை, பட் ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும் தேர்ட் பேசஞ்சர். அண்ட் சீட் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க இந்த காரில். பட் இருந்தாலும் சீட் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூப் அவுட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் கவரில் உங்களுக்கு மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து 2 பேக் சீட்ஸ்லையுமே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து 2 சீட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஹோல்டர் ஒன்று சென்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர்ஸில் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் கொடுக்கல, பட் இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஸோ ஒரு பாட்டில் அப்படிங்கிறது நம்ம ரியர் சீட் பேசஞ்சருக்கு வச்சுக்கலாம். அது போக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த பேசஞ்சர் சீட்டை வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா முன்னாடி தள்ளியிருக்கேன். ஸோ இந்த லெக் ரூம் பார்த்துக்கோங்க, நான் 6 ஃபீட்டு, எனக்கு வந்து லைட்டாக முட்டி உரசுற மாதிரி இருக்குது. பட் ரொம்பவும் ஒரு டைட் ஃபிட்டாக இல்லை. கண்டிப்பாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஹைட்டான பேசஞ்சர் உட்காந்து பின்னாடி ஃபுல்லாக தள்ளி வச்சாலுமே கூட ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸு கீழே நம்ம வந்து காலை வந்து ஸ்லாட் பண்ணிக்கலாம். அண்ட் லெக் ரூமும் வந்து நல்லா தான் இருக்குது. தை சப்போர்ட் வந்து ஒரு 60% அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளான சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து மேலே ரியருக்கு உங்களுக்கு 2 லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃப் அப்போல்ஸ்ட்ரி வந்து ஒரு கிரே கலரில் யூஸ்வலாக நம்ம கார்ஸில் பார்க்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிரேஷ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு அப்போல்ஸ்ட்ரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேசஞ்சருக்கு கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கொலாப்சபிள் டைப்பில் கொடுக்கல, ரிட்ராக்டபிள் டைப்பில் கொடுக்கல. பட் 3 பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கு கொடுக்கல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ரியர் பேசஞ்சருக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் 2 பேசஞ்சருக்கு உங்களுக்கு வந்து சீட் பெல்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஒரு லேப் சீட் பெல்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோருமே வந்து கொஞ்சம் ஒரு சாலிட் ஃபீல் தான் நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய கீ ஃபாப் இது தான். ஸோ ஒரு லாக் அன்லாக் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு கீ ஃபாப் கொடுத்துருக்காங்க. இங்கே ரினோனுடைய அந்த லோகோ வரும். அண்ட் ஜென்ரலான நம்ம கீ போடுற மாதிரியான ஒரு ஸ்லாட் தான். ஸோ உங்களுக்கு இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, கீலெஸ் என்ட்ரி இதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. சாவி போட்டு திறக்கிற மாதிரி தான் லாக் அன்லாக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டு டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்டீரியர் கலர்ஸ் வந்து இந்த 2 கலர் தான், பிளாக் அண்ட் சாக்லேட் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே உங்களுக்கு இந்த சில்வர் இன்சர்ட்ஸ் இருக்குது. ரியர் டோர் பேடில் இந்த சில்வர் இன்சர்ட்ஸ் எங்கேயும் பார்க்க முடியல. பட் ஃப்ரண்ட் டோர் பேடில் இந்த கிராப் ஹேண்டலில் ஒரு சில்வர் இன்சர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் வித் டபுள் ஸ்டிச்சிங்கோட இருக்குது. இங்கேயும் கொடுத்துருக்கலாம் இந்த எல்போ படுற இடத்துல. அது போக உங்களுக்கு 4 விண்டோஸ் வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் டச் ஆட்டோ வந்து உங்களுக்கு டிரைவர் சைடுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அவுட் சைடு ரியர் வியூ மிரர்ஸ்க்கான இந்த டாகிள் பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த சைல்ட் லாக், இந்த பவர் விண்டோஸ்க்கான சைல்ட் லாக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர் மாதிரி இருக்குது. ஸ்குவீஸ் பண்ணி ஒரு 1 லிட்டர் பாட்டில் சொருகி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஒரு 4 ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் அட்ஜஸ்டபிளில் ஒரு சின்ன காமெடி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இந்த ஹைட் அட்ஜஸ்டர் வந்து மேனுவலாக இருந்தாலுமே பம்ப் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரே அப்படி ஒரு டவுன் தெரியுதா உங்களுக்கு, ஃபீல் ஆகுதா? இப்படி ஒரு டவுன் ஆகிடுச்சு, ஒரு ஸ்டெப் டவுனு ஒரு ஸ்டெப் ஹைட்டு, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1 ஸ்டெப் ஹைட் அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அது போக மேலே வந்து உங்களுக்கு இந்த சன்வைசரில் உங்களுக்கு பேசஞ்சர் சன்வைசரில் ஒரு மிரர் வருது. அண்ட் டிரைவர் சன்வைசரில் ஒரு சின்ன டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷன் இருக்குது. எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிமிங்லாம் கிடையாது, மேனுவல் டிமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து வருது. அண்ட் இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் டஸ்டருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். ஸோ எஸ், அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரக்கடான ஒரு டேஷ்போர்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு எல்லாமே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இந்த இடத்துல டஸ்டருக்கான அந்த பேஜிங் வருது. இது வந்து எஸ்ஆர்பி ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ஏர் பேக் மாடல். அண்ட் 4 ஏசி வென்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ரவுண்ட் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2020 கிட்டக்க அந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட்ல வந்து இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஏசி வென்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டை மாத்திட்டு ஒரு ரெக்டாங்கிள் டைப்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்கெட் ஒன்று இருக்கு, ஏதாவது உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இவங்க ஒரு கிளாஸ் பிளாக்ல உங்களுக்கு இந்த சென்டர் கன்சோல் வருது. இங்க ஒரு சின்ன ஒரு டச் ஸ்கிரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 7 இன்ச்ல ஒரு டச் ஸ்கிரீன் இருக்கு. அதுக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கு. வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு 2 டம்மி பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டனை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தவறான இடம் தான், பட் இருந்தாலும் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் வந்து உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனோ டெம்பரேச்சர் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லாம் ஒன்றும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ரோலர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுதா, நம்பர்ஸ் போட்டிருக்கு 18, 19, 20. ஸோ இது வந்து
வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து மேனுவலாக செட் பண்ணிக்கிற மாதிரியான கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் ஆட்டோவோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசிக்கான பட்டன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஃபேன் கண்ட்ரோலர். அண்ட் இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அது எதுக்குன்னு தெரியல. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஈகோக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவ் மோடில் வந்து உங்களுக்கு ஈகோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஈகோவும், அதர்வைஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு நார்மல் மோடும் இருக்குது. ஸோ டிரைவ் மோட்ஸில் ஈகோ மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அது போக 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஒரு தேவையில்லாத பொசிஷனில் தான் இருக்குது. இந்த இடத்துல எப்படி பாட்டில் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. எனிவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஏஎம்டி வெஹிக்கிள். ஸோ ஏஎம்டிக்கான கியர் ஸ்டிக் இருக்குது உங்களுக்கு, டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ். அண்ட் அது போக நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிங்கன்னா மேனுவல் கண்ட்ரோல் வரும். அண்ட் பார்க்கிங் பிரேக்குக்கான அந்த லீவர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. சென்ட்ரல் கன்சோல் வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி ஒரு குரோம் ரிங் இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்டியரிங் 2020க்கு அப்புறமா இப்போ நாம கைகரில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்டியரிங் வீலை வந்து இந்த டஸ்டரில் கொடுத்துட்டாங்க. பட் டஸ்டருக்குனே உண்டான ஸ்டியரிங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு லெதர் ரேப்பில் ஒரு ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு ரவுண்ட் ஸ்டியரிங் தான். அண்ட் இது ஃபேஸ் லிஃப்டட் மாடல்ன்றதுனால உங்களுக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வருது. அண்ட் சென்டரில் உங்களுக்கு ரினோவோடைய லோகோ இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்துருது, எஸ்ஆர்பி ஏர் பேக். அண்ட் சில்வர் இன்சர்ட்ஸும் இந்த ஸ்டியரிங்கில் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டியரிங்க்கு பின்னாடி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரீனுக்கான ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டியரிங்கோட மூவ் ஆகாது. ஸோ இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பழகிடுச்சு அப்படின்னா ஓகேவாக இருக்கும். அது வரைக்கும் லைட்டாக நீங்கள் வந்து கையை போட்டு தொழவுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து அந்த டைமில் ஓகேவாக இருந்தது. இன்றைக்கி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லுவீங்க, பட் அன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஓகே தான். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஹசார்ட் லேம்புக்கான பட்டனும், காரை லாக் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்டாக் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக் இருக்குது. யூரோப்பியன் ஸ்டைல்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து இப்படி மாறி தான் இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டாக்கோமீட்டரும், சுற்றி டெல்டெயில் லைட்ஸும் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கார் வந்து 1,10,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நியூட்ரலில் இருக்குது, ஃபியூவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுது. அண்ட் இந்த 3 பாடையுமே சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு குரோம் ரிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்போர்ட்டி டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அண்ட் இந்த காரில் உங்களுக்கு ஸ்டியரிங் டில்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, ரீச்சுக்கு கிடையாது. ஹைட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இந்த டில்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் டைப்பில் ஹெட்லாம்ப்னுடைய லெவலர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பானட் ஓப்பனருக்கான லேட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் கீழே வந்து பெடல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டரும் பிரேக் பெடல்ஸும் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, காலை வச்சுக்கலாம். பட் டெட் பெடல் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணல. அண்ட் ஒரு சின்ன சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பட் டீப்பாக இருக்குது, டீப்பான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு லைட் ப்ரொவிஷனோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஒரு சின்ன ஸ்லாட் ஒன்றும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஒரு பெரிய சைஸ் சீட் தான் கொடுத்துருக்காங்க. சைட் போல்ஸ்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா ஹோல்ட் பண்ணிக்குது அப்படின்னு இல்லை, பட் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்குது. ஒரு ஃப்ளாட்டான இந்த உட்கார்ற போர்ஷன். ஸோ இது வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபுளான ஹெட்ரெஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரூம்லாம் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டஸ்டர் கார் வந்து 2011 யூரோ என்கேப்பில் 3 ஸ்டார்ஸ் வாங்கிச்சு. அது வந்து ஏர் பேக் அண்ட் ஏபிஎஸ் இருந்த மாடல். பட் நம்ம இந்தியன் மாடல் வந்து 2017 குளோபல் என்கேப்பில் உங்களுக்கு ஏர் பேக் இல்லாத மாடல் வந்து 0 ஸ்டார்ஸும், ஏர் பேக் அண்ட் ஏபிஎஸ் இருக்கிற மாடல், அதாவது 2 ஏர் பேக்கும் ஏபிஎஸும் இருக்கிற மாடல் வந்து உங்களுக்கு 3 ஸ்டார்ஸும் வாங்கிச்சு. அண்ட் அது போக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் 2 ஏர் பேக் வந்துருது, ஏபிஎஸ், இபிடி என்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருது. 4 பேசஞ்சருக்கு உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துருது. சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும், கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மள பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காக உணர்ந்து போடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நம்ம கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே இந்த ஒரு லாங்கான ஃபிளாட்டான பானட் நம்மள வெல்கம் பண்ணுது. ஸோ ஃபுல்லி விசிபிளான ஒரு பானட் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ டிரைவர்ஸுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். பெருசாக ஸ்ட்ரெயின் எடுத்து கார்னர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஷியஸான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த சைட் போல்ஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹக்கிங் ஃபீலோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். பட் தென் இது வந்து ஒரு ஓல்ட் ஜெனரேஷன் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால ஓகே தான். ஏசி கூலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. ரியரில் ஏசி வென்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 4 ஏசி வென்ட்ஸ் மட்டும் தான். அகைன் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வெஹிக்கிள் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். பட் கூலிங்கில் எந்த விதமான பிரச்சனைக்கும் இல்லை. அண்ட் இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ரிவ்யூல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு யூரோப்பியன் பேஸ்ட் கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும், வைப்பர் ஸ்டாக் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லையும் இருக்கு ஸ்டேரிங்குக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம மைண்ட் பண்ணி தான் ஓட்டணும். அண்ட் இந்த கார்லயே ரொம்பவும் ஒரு முக்கியமான, ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங். எஸ், இதுல ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான், எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் கிடையாது. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை.
கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து ஹெவியா இருக்கிற மாதிரி சிலருக்கு ஃபீல் ஆகலாம். பட் தென் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்கோட நேச்சர் அதுதான். சூப்பரான ஃபீலும் நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் நீங்க யூட்டன் எடுக்கும் போதெல்லாம் ரீசென்ட் ஆகிறதெல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் ஹைவேல போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவியான ஃபீல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டஸ்டரை வந்து நான் இன்னைக்கு புதுசா ஓட்டல, என்னுடைய ஃப்ரெண்டோட வெஹிக்கிளை நான் நிறைய டைம் ஓட்டி பார்த்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இதனுடைய டர்னிங் ரேடியஸ் வந்து ஒரு 5.2 மீட்டர்ஸ் தான். ஒரு ஷார்ட்டான ஒரு டர்னிங் ரேடியஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட 4.3 மீட்டர் லெங்த்துக்கு கம்பேர் பண்ணும்போது அது ஒரு ஷார்ட்டான டர்னிங் ரேடியஸ் தான். ஸோ சிட்டியில் யூட்டன் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ஈஸியான விஷயம் தான். அண்ட் இன்னைக்கு நாம ஓட்டுறது வந்து ஒரு ஏஎம்டி வெஹிக்கிள். ஸோ கிளச் இல்லை. பட் டஸ்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஹெவியான கிளச் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான், அதுவும் இந்த டீசல் இன்ஜினுக்கு. பட் தென் இந்த ஏஎம்டில இந்த கிளச் பிடிக்கிற வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் சொல்லுவேன். நம்ம அதுவும் சென்னை சிட்டி டிராஃபிக்கு ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ரிஃபரபிளான ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஏஎம்டி வந்து ஒரு சூப்பரான ஏஎம்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் அதனுடைய வேலையை அது வந்து பக்காவா பண்ணுது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு ரப்பரி லேக் அப்படிங்கிறது லைட்டா ஃபீல் ஆகத்தான் செய்யுது. பட் தென் நம்ம வந்து அதை நமக்கு எப்போ கியர் சேஞ்ச் ஆகணுமோ அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து அந்த ஆக்சிலேட்டர் வந்து காலை எடுத்து அதை வந்து நாமளா அப்படியே அந்த ஒரு புஷ் கொடுத்து அந்த கியர் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு பெருசா ஃபீல் ஆகல. பட் இந்த ஏஎம்டில பாராட்ட வேண்டிய ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, ஏஎம்டி யூசுவலா கியர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணாது. பட் இந்த வெஹிக்கிள்ல 5000 ஆர்பிஎம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் கியரை ஹோல்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் பெப்பியா டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் அதே சமயத்தில் இது என்னதான் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் கிளச் இல்லை அப்படின்னாலும் ஒரு டெட் பெடல் அப்படிங்கிறது கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன மைனஸாக தான் பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் வெஹிக்கிளில் உங்களுடைய லெஃப்ட் லெக்கை கீழே வைக்கிறதுக்கு ஸ்பேஸே இருக்காது. ஸோ அது ஒரு சின்ன மைனஸாக தான் இந்த டஸ்டரில் பார்க்கணும். அண்ட் இந்த டஸ்டருடைய சஸ்பென்ஷனை பற்றி நான் சொல்லி தேவையில்லை. எல்லாருக்குமே இந்த சஸ்பென்ஷனை பத்தி தெரியும். நல்ல ஒரு சாலிடான ஒரு சஸ்பென்ஷன், நல்ல ஒரு சாஃப்டான குஷனி ஃபீலோட இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் தான். பட் எனக்கு 2016-17 காலகட்டத்தில் இந்த டஸ்டரை வந்து ஒரு லாங் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த டைம்ல எனக்கு இந்த ரியர்ல கொடுத்துருக்க அந்த டார்ஷன் பீம் செட்டப் வந்து கொஞ்சம் தூக்கி தூக்கி போடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு ரியர் பேசஞ்சர்ஸ் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன்ல ஃபீல் ஆன ஒரு விஷயம். பட் அதர்வைஸ் இந்த சஸ்பென்ஷன் டிரைவர்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ரோடோட ஹக்கிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி லைக்கான இருக்கக்கூடிய ஒரு கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்காம ஒரு செடான் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கார் ஓட்டுற அந்த ஒரு டிரைவிங் ப்ளஷரை வந்து கண்டிப்பாக இந்த சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ரைட் குவாலிட்டி அப்புறம் வெஹிக்கிளோடைய ஹேண்ட்லிங் எல்லாம் இந்த சஸ்பென்ஷனும் சரி இந்த சேசியும் சரி சூப்பராக நமக்கு வந்து அதை கொண்டு வந்து கொடுக்கும். அண்ட் இன்னொன்று இதனுடைய அந்த எஸ்யூவி ப்ரெசன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அந்த 210mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இறங்கி ஓட்டுறது, பள்ளத்தில் விட்டு ஓட்டுறது, பெரிய ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி ஓட்டுறது எல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 சிலிண்டர் 110 PS பவரும் 248 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 248 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து உங்களுக்கு 1750 ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ லோயர் ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க் அவுட்புட் கிடைக்கிறதுனால என்ன ஆகும், டார்க்கியான இன்ஜினா இந்த இன்ஜின் இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு டார்க் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் வந்து நமக்கு அவுட்புட்டா கொடுக்குது. பட் அதே சமயத்தில் இது ரொம்ப ரிஃபைன்டான இன்ஜின் கிடையாது, கொஞ்சம் ஒரு லவுடான இன்ஜின் தான். அண்ட் பெரிய அளவுக்கான அந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷனை கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட இன்டீரியர்ல லைட்டா அந்த இன்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆடிபிளா இருக்குதான் செய்யுது. அண்ட் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு ஃபியூயல் எஃபிஷியன்டான இன்ஜின். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஃபியூயல் எஃபிஷியன்சி தான் நம்பர் 1 பிளேஸை பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 15 வந்து மினிமமா சிட்டியில் கிடைக்கும், 20 எல்லாம் ஈஸியாக நீங்கள் ஹைவேல எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூயல் எஃபிஷியன்டான இன்ஜின் அண்ட் பெப்பியான இன்ஜினும் கூட 110 PS பவர் இருக்கக்கூடிய இன்ஜின் இது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு லோயர் வேரியண்ட்டும் வந்தது, ஒரு 85 PS பவரும் வந்தது. அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெப்பியா இல்லை அப்படின்னாலும் ஒரு ஃபியூயல் எஃபிஷியன்சியை மைண்ட்ல வச்சு அந்த ஒரு வெர்ஷனையும் வந்து ரினோ வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். அண்ட் இதுல ஆல் வீல் டிரைவ் செட்டப்பும் வந்தது. அண்ட் அந்த ஆல் வீல் டிரைவ் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டா கொடுத்திருந்தாங்க. அது உங்களுக்கு 2 வீல் டிரைவ் செட்டப், 4 வீல் டிரைவ் செட்டப் அண்ட் ஆட்டோ அப்படின்னு 3 செட்டப்போட கொடுத்திருந்தாங்க. இந்த இன்ஜினுடைய ஒரு அவுட்புட்டை கணிக்கணும் அப்படின்னா 0 to 100 வந்து உங்களுக்கு 12.5 செகண்ட்ஸ்ல செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஜிடான ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெப்பியான அந்த ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் பிரேக்ஸ் வந்து இந்த இன்ஜின் இந்த பாடிக்கு இந்த வெயிட்டுக்கு கண்டிப்பா போதுமான அளவுக்கு தான் இருக்கு. லாங்லயும் கண்டிப்பா போதுமான அளவு தான். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும், ரியர்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிட்டிலையும் இது வந்து டக்குனு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கார் மாதிரி இருந்தாலுமே கூட
சிட்டில உங்களுக்கு ஈஸியா மேனுவர் பண்ற மாதிரியான ஒரு டிசைனிங்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த சைடு வீல் ஹான்ச்சஸ் வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூடிங்கா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு டஸ்டர் யூசர் இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு நாம ஓட்டிட்டு இருக்கிற வெஹிக்கிள் வந்து ஒரு 1 lakh plus கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. எந்த விதத்திலுமே நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெப்பியான ஒரு புது இன்ஜின் ஓட்டக்கூடிய ஒரு ஃபீல் தான் இருக்கு. அண்ட் இதுல அவங்க வந்து ஒரு 1.5 லிட்டர்ல ஒரு பெட்ரோல் இன்ஜினும் கொடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு 106 ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு பவர் அவுட்புட் கொடுக்கும். அண்ட் இதுதான் ஆக்சுவலா டாப் எண்ட் மாடல். இந்த RXZ அப்படிங்கிற வேரியன்ட்ல உங்களுக்கு AMT ஆப்ஷனோட வரது தான் டாப் எண்ட் மாடல். இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 15 lakhs அந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு இதை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ரினோ. இன்னைக்கு யூஸ் கார் மார்க்கெட்ல இந்த டஸ்டரை வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா தாராளமா வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு SUV லைக்கான ஒரு கார் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டஸ்டருக்கு வந்து போகலாம். பட் பிரைசஸ் வந்து கண்டிப்பா வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்கு. நல்ல ஒரு வெல் மெயின்டைனான காரை நல்ல ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் என்னைக்குமே யூஸ் கார் வாங்கும்போது. அண்ட் ரினோவை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக் அப்படிங்கிறது 2020ல அந்த BS6 வரும்போது டீசல் இன்ஜினை தூக்கி போட்டுட்டு அந்த 1.3 லிட்டர் Mercedes Benz சோர்ஸ் பண்ணப்பட்ட அந்த பெட்ரோல் இன்ஜினை போட்டு சேல் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இந்த வெஹிக்கிள் வந்து டீசல் இன்ஜினுக்காக தான் சேல் ஆச்சு அப்படிங்கறத அவங்க மறந்துட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் 2017-18 காலகட்டத்தில் அந்த செகண்ட் ஜென் வரும்போது செகண்ட் ஜென் அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கணும். பட் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இதை விட ஒரு நெக்ஸ்ட் ரேஞ்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ரினோ வந்து கேப்சரை லான்ச் பண்ணாங்க, நிசான் வந்து கிக்ஸை லான்ச் பண்ணாங்க. அந்த ரெண்டு வெஹிக்கிளுமே பெரிய அளவுக்கான அந்த சக்சஸ் அப்படிங்கிறது சேல்ஸ்ல அந்த சக்சஸ் அப்படிங்கறத அவங்க வந்து டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு என்னாச்சு, பணம் வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சு. அவங்களால செகண்ட் ஜெனரேஷனை கொண்டு வரவே முடியல இந்த டஸ்டருக்கு. அது ஒரு பெரிய 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 மிஸ்டேக்கா தான் நான் பாக்குறேன். போனது போகட்டும், இப்போ வந்து டஸ்டரை வந்து 2026ல கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்டிங்ஸ் எல்லாம் அங்கங்க பார்க்க முடியுது. அண்ட் ரீசெண்டா கூட LPG அந்த டெஸ்டிங் எல்லாம் கூட பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லீக் இமேஜஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ டஸ்டர் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு இந்த வீடியோல வந்து ஒரு பேக்கேஜா கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பை.